நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேஸில் அடிப்படையில் இயங்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்க வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை நாடுவாங்க. ஒரு டூர் வந்து போகணுன்னு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து வெளிநாடுகளுக்கே போகணும், ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம வந்து இங்கேருந்து எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறது, ஸோ எங்கே போய் நம்ம போய் தங்கணும், நமக்கு வந்து தங்கி நமக்கு வந்து எங்கே உங்களுக்கு நம்ம சாப்பாடு கிடைக்கும், அங்கே என்னென்ன இடம்லாம் இருக்குது, எப்படி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய பிளான் இருக்கும். ஒரு 7 days இல்லாட்டா ஒரு 10 days மாதிரியா ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியா தெரியாது. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு சில ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நாடி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நாடு கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மூலம் மட்டும் அவங்க வந்து ஒரு சார்ஜஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொடுத்து அது மூலமாக வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு வந்து டூர் போகிறோம். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம வந்து கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதா வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃபண்டு மேனேஜர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எந்த இடத்துல லோ ரிஸ்க் இருக்குது, எந்த இடத்துல ஹை ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு அது இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க. இதான் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் பார்த்திங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது நிறைய இருக்குது. ஒரு 5 வகையான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இதில் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகை. இன்னொன்று வந்து டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிம்பாங்க. இது ஒன்றும் கிடையாது. வந்து கடன் பத்திரத்தை அடிப்படையாக வச்சு இது வந்து இது பண்ணுறது. இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் கடன் பத்திரம் இருக்குங்களா, அதில் வச்சு அடிப்படையாக வந்து இயங்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா வந்து லோ ரிஸ்க்கு, அதாவது லோ ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ வந்து எந்த இடத்துக்கு போடுறதுமோ அதில் ரிஸ்க்கும் லோவாக இருக்கும், ரிட்டர்னும் லோவாக கிடைக்கும். அதை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேருக்கு தக்கன வந்து செயல்படுது. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இதில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க வந்து ஸ்டாக்லேயும் போடுவாங்க, இல்லாட்டா வந்து நம்ம கடன் பத்திரத்துலையும் போடுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணுறதுனால இது பேர் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து XY அப்படின்னு ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கும். ஸோ அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது சொந்தமாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மேரேஜுக்கு எப்போ வருதோ அதுக்கு சொந்தமாக என்ன வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வகையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எதில் வந்து ஒரு டார்கெட் வேணுமோ, கார் வாங்கிறதுக்கு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த மாதிரியா எதெல்லாம் டார்கெட்டை வந்து லாங் டைம் வேணுமோ அந்த மாதிரியாக வந்து இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு. அப்புறம் அதர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இது வந்து நிறைய வகை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் லிக்விட் இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தோம்னா எனக்கு வந்து சேலரிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேசிஸ் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு சேலரி வரும், மந்த்லி வந்துடும். ஸோ வந்து நான் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு மிடில் வந்து ஒரு 15ஆம் தேதியில் ஒரு 10,000 கிடைக்கலாம், அது மாதம் பணம் கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸில் நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து நமக்கு வந்து எல்லாமே சேவிங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 4 to 5% தான் இருக்குது. FDயில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வந்து அதுவும் வந்து 4 to 5% மிஞ்சி போனால் ஒரு 6% இருக்கும். ஆனால் இதில் வந்து லிக்விட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, 7% கிடைக்கும். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பணம் சிலவங்களுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு லிமிட்டட் பீரியட், ஒரு 3 month மட்டும் நம்ம வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதில் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது இப்போ என்னென்னா வந்து ஒரு 3 monthனா 1 to 90 days, 90 நாள். இந்த 90 நாளுக்குள்ள நம்ம வந்து பணத்தை போட்டு 91 நாள் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பணம் போட்டிருக்கோன்னா எனக்கு வந்து இடையிலே தேவைப்படணும் அப்படின்னாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது வந்து லோ ரிஸ்க்கு. ஆனால் நமக்கு வந்து அந்தளவு மேசிவாக வந்து நமக்கு வந்து இந்த இன்கம் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கம்மி தான் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து வரக்கூடிய லாபத்தில் எனக்கு வரக்கூடிய இன்கமில் எனக்கு வந்து டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ வந்து இப்போ அதில் வந்து 2 இருக்குது பார்த்திங்கன்னா. ஒன்று வந்து ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், இன்னும் வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின். ஸோ வந்து ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50% வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து லாங் டேர்ம் அந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து 10% சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அதாவது இது அப்படிம்பாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னென்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்டில் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம்னா அவங்க வந்து ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து இடையில பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2% வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லாட்ட வந்து ஒரு 1% சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு லாங் டேர்ம் பீரியட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அது வந்து அந்த 1% 2% நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரியும் பின்னால்.
பிற்காலத்தில். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல இது பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி அந்த பர்சன்டேஜையும் பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதை பொறுத்தா வந்து இதுலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ நான் சொன்னேன் இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற வேண்டி வேண்டாம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் வீடியோ தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைமும் மாறுபடும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து வேறு மாதிரியான உங்களுக்கு அந்த இதெல்லாம் சார்ஜஸ்லாம் இது பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்களோ அதான் ஒரு டைத்துக்கு 2 டைம் படித்து பார்த்து அதில் உங்களுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மூலமாக வந்து தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மூலமாக உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பணமும் உங்களுது, அதோடைய கிடைக்கிற லாபமும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி நம்ம போய் இது பண்ணணும் இல்லை வந்து பணத்தை போடணும் அப்படின்னா வந்து அது வந்து என்ட்ரி லோடு, இன்னொன்று எக்ஸிட் லோடு அப்படிம்பாங்க. என்ட்ரி லோடுனா வந்து ஒன்றும் கிடையாது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ட்ரி லோடு வாங்குறது கிடையாது. ஏன்னா வந்து பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வாங்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து லாபம் கிடைச்சி வெளியே போகும்போது என்ன ஆகும் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கமிஷன் இல்லாத ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஏன்னா நமக்கு கிடைக்கிற லாபத்துலேயும் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில அந்த இன்டர்நெட் அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருந்திருக்கும், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி யூசேஜ் இருந்திருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கமிஷனாக வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் எதில் வந்து லோவாக இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்து நமக்கு வந்து போகிறது நமக்கு நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து லாக்கிங் பீரியட் இருக்கும். சில சமயத்தில் வந்து சில இதில் போய் நம்ம வந்து என்ட்ரி பண்ணியிருப்போம், என்ட்ரி லோட் கொடுத்துருப்போம். என்ட்ரி லோட் கொடுத்துட்டு நமக்கு வந்து கட்டிட்டு இருக்கும்போதே பாதியில் நமக்கு வந்து எமர்ஜென்சியில் வந்து ஏதாவது ஃபண்டு தேவைப்படும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் வந்து அந்த பணத்தை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படிங்கும்போது சில இதில் வந்து லாக்கிங் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது வந்து நமக்கு வந்து பாதியில் வெளியே வந்தாலுமே அந்த பணத்தை அவங்க வந்து சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படி லாக்கிங் பீரியட் இருக்குதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டயத்துக்கு 2 டைம் வந்து செக் பண்ணிட்டு உள்ளே போகிறது நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லிக்விட் ஃபண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா அப்படி ஒன்றும் இல்லை, நிஃப்டி 50 வந்து சென்செக்ஸையும் சேர்த்து தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்காங்க. ஸோ இண்டெக்ஸ் பண்ணுங்கிறது இது வந்து என்ன அப்படிங்க வந்து இது வந்து நிஃப்டி 50 வந்து சென்செக்ஸும் வந்து இந்திய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து இந்திய பொருளாதாரமும் வளருது, நம்முடைய மணியும் வளரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது இயங்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இதில் வந்து எஸ்ஐபி மெத்தட் இருக்குது. அந்த எஸ்ஐபி மெத்தடில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்லி மோடில் நம்ம பேமெண்ட் கட்டலாம், இல்லை இயர்லி மோடு, ஆஃப்லி மோடு அந்த மாதிரி கட்டலாம். ஸோ நம்மளுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கட்டுறது நல்லது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரேஷியோ வந்து எதில் கம்மியாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஷார்ட் டர்ம் பீரியடுக்கு தெரியாது, லாங் டர்ம் பீரியடுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய கெயினாக இருக்கும். அதே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,000 கிடைக்கும் அப்படின்னா வந்து நான் பிஸ்னஸ் பீப்புளாக வந்து பணம் வந்து தொடர்ச்சியாக கிடைக்குமான்னு தெரியாது. மந்த்லி உங்களுக்கு வேறுபடும். ஒரு மாதம் கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு 10,000 கிடைக்கிற வந்து நம்ம வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வருஷமோ 3 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கழிச்சு நமக்கு வந்து அந்த பணம் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து எனக்கு வந்து கட்ட முடியும் அப்படின்னா நம்ம கட்டிக்கலாம். வந்து பணத்துக்கு வந்து கொடுக்குறோம். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேறு மாதிரியான ஃபண்டில் வந்து அவங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எந்த பணத்தை அவங்க நம்ம கொடுக்குற பணத்தை வந்து நம்ம இப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதை நான் எங்கேப்பா போய் தெரிஞ்சுக்கிறது எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அதுக்கு தனியாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த கம்பெனியில் போய் நம்ம வந்து ஃபண்டுக்கு கட்டுறோமோ அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து அவங்க வந்து எந்த கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அது மூலமாட்டு வந்து நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து இதை வளர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா இதையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆப் வந்துருச்சு. அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ எந்தெந்த கம்பெனிஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சில நாலேஜஸ் கிடைக்குது. அதில் வந்து நமக்கு வந்து எதில் வந்து நமக்கு வந்து ஃபண்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடுது. இது பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு பேஸ், இது வந்து ஒரு வீடியோ தான். இதை வந்து நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பொறுத்து வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற தான் மேக் பண்ணுச்சு. பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து தெரியாத பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபண்ட் மேனேஜர் கொடுத்து அவங்க மூலமாக வந்து தன்னுடைய பணத்தை வந்து அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பெருக்கிக்கிறாங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாங் டர்மில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. லாங் டர்மில் நம்ம எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து பணம் வந்து அது நமக்கு வந்து அதிகமாக பெருகும். அதான் இதோடைய பேசிஸ் அடிப்படை. பார்த்திங்கன்னா வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, மியூச்சுவல் ஃபண்டோடைய பேசிஸ்லாம் என்னென்ன செயல்படுது, எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை பற்றி ஏதாவது கமெண்ட் என்ன வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நம்ம அடுத்த என்ன வீடியோ மேக் பண்ணுங்க வந்து தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடுபடுறது உங்கள் நண்பன் வேணுங்க பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.